ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பரான ஸ்மால் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த பிஸ்னஸ் நம்ம பண்ண கடை போட்டும் நம்ம பண்ணலாம். இல்லை வீட்டிலேயே சின்ன ரூம் இருந்தால் கூட போதும், அதிலே நம்மளால் பண்ணிக்க முடியும். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். நம்ம பெருசாக குவாலிஃபைடாக இருக்கணுன்ற அவசியமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ்க்கான டிமாண்ட் எப்போதுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். ரொம்ப கம்மியான முதலீடு பண்ணி அதிக லாபம் தரும் பிஸ்னஸாகவும் இருக்குது. அப்படி இருக்க இந்த பிஸ்னஸ் பண்ண ரா மெட்டீரியல் எங்கே வாங்கலாம், மிஷின் எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம், அதோட ப்ராசஸ், அப்புறம் இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் டீட்டெயிலாம் கிளியராக சொல்லியிருக்கோம். அதிக அளவில் சேல்ஸ் கிடைக்க சூப்பரான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எவ்வளோ பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் உங்களால் பெட்டர் ப்ராடக்டாக கொடுக்க முடிஞ்சால் உங்களால் ஈஸியாக சக்ஸஸ் பண்ணக்கூடிய கேர்டு மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். கேர்டு மேக் பண்ண மிஷின்ஸ் இருக்குது. அதை வச்சு நம்ம கமர்ஷியலாக எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கேர்டு நாட்டு மாட்டுப்பாலில் மேக் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியாக நமக்கு கிடைக்கும். ஸோ நாட்டு மாட்டுப்பால் எப்படி நம்ம வாங்கலாம், அப்புறம் எப்படி கேர்டு மிஷினில் மேக் பண்ண முடியும், மிஷின் எங்கே வாங்கலாம், அதோட ப்ராசஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். கேர்ட் மேக் பண்ண நமக்கு நாட்டு மாட்டுப்பால் கிடைச்சா பெட்டராக இருக்கும். அதுக்காக நீங்கள் நாட்டு மாடு வச்சுருக்கவங்களை காண்டாக்ட் பண்ணி டைரெக்டாகவே வாங்கிக்கலாம். அப்படி வாங்குறப்போ உங்களுக்கு ரொம்பவே லோ ப்ரைஸில் கிடைக்கும். அடுத்ததாக மில்க் செல்லர் ஒரு 5 பேரை காண்டாக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்கள்ட்ட சொன்னாலும் அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு செல்லர்கிட்ட நீங்கள் 20 லிட்டர் வாங்கினாலும் 5 செல்லர்கிட்ட மொத்தமாக ஒரு நாளைக்கு 100 லிட்டர் வரைக்கும் நம்மளால் வாங்கிக்க முடியும். அப்படி நம்ம வாங்குகிற மில்கை பாய்லரில் ஊற்றி பாயில் பண்ணிவிட்டு கேர்ட் மேக்கிங் மிஷினில் மில்கை வச்சோம்னா போதும். 1 ஹவரில் 80லேருந்து 90 லிட்டர் வரைக்கும் கேர்ட் மேக் பண்ணி நமக்கு கிடச்சிரும். அப்புறம் நீங்கள் பேக்கிங் பண்ணி சேல்ஸ்க்கு சென்ட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம மெயினாக பேக்கிங் எந்த அளவுக்கு யூனிக்காக பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமர் அட்ராக்ஷன் கிடைக்கும். மிஷின்ஸ் எல்லாமே நமக்கு இந்தியா மார்ட் வெப்சைட்டில் கிடைக்கும். இந்தியா மார்ட் வெப்சைட்டில் நிறையா செல்லர்ஸ் இருப்பாங்க. அவங்கள கான்டாக்ட் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் முக்கியம். நம்ம எங்கே அவ்வளோ கேர்டை சேல்ஸ் பண்ணுறதுன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு நம்ம ஹோட்டல்ஸில் ஆர்டர் எடுத்துக்கலாம். பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் கேர்டு அவங்க மேக் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க, அவுட் சோர்சிங் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் நல்ல குவாலிட்டியாக பெஸ்ட்டு ப்ரைஸில் சொல்கிறப்ப நிறைய ஹோட்டல்ஸ்க்கு நீங்கள் சப்ளை பண்ணலாம். அப்புறம் கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுறவங்கள அப்ரோச் பண்ணி அவங்களுக்கும் தேவையான கேர்டு மேக் பண்ணி தரதாகவும் பேசிக்கோங்க. அவங்கள்ட்டையும் ஈஸியாக பல்க் ஆர்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் பெட்டி ஷாப்ஸ், மில்க் ஷாப்ஸ்னு எல்லா பிளேஸ்லையும் சேல் பண்ண முடியும். அப்புறம் நீங்கள் ரீட்டைலர் அப்ரோச் பண்ணியும் உங்கள் ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணிக்க முடியும். இதே போல் நிறையா வழியில் உங்களால் சேல் பண்ணி ரொம்பவே கம்மியான முதலீட்டில் அதிக லாபம் சம்பாதிக்கக்கூடிய பிஸ்னஸாகவும் இது இருக்குது. நம்ம இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நமக்கு மில்க் 28 ரூபாய்க்கே 1 லிட்டர் கிடைக்கும். டேரெக்டாக நம்ம வாங்கினோம்னா ரொம்பவே லோ காஸ்ட்டில் கிடைக்கும். அப்படி இருக்கப்போ 100 லிட்டர் மில்க்கு 2800 ரூபா வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் ஆகும். அப்புறம் இபி காஸ்ட்டு, ஒர்க்கர் சேலரிலாம் சேர்த்தா 32 ரூபா வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் வச்சுக்கலாம். நீங்கள் 1 லிட்டர் கேர்டுக்கு 10 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் வச்சு சேல்ஸ் பண்ணுறப்ப 100 லிட்டருக்கு 1000 ரூபா சாலிடாகவே ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு நாளைக்கு நம்மளால் 300 லிட்டர்லேருந்து 400 லிட்டர் வரைக்கும் நம்மளால் மிஷினில் மேக் பண்ண முடியும். உங்களால் அதிக அளவில் சேல்ஸ் பண்ண முடியும்னா மில்க் நிறையா பர்ச்சேஸ் பண்ணி கேர்டு மேக் பண்ணி அதிக அளவில் நம்மளால் லாபம் சம்பாதிச்சிக்க முடியும். இந்த வீடியோவில் சொல்லிக்க விஷயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட் எது இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.